உங்களுக்கு எப்படி இந்த அரசியல் ஆர்வம் வந்துச்சு? தோணல. இன்னொரு உண்மை ஒன்று சொல்லிக்கணும். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் இருக்காங்க காங்கிரஸ்ல. அப்படியா? ஆமா. அச்சோ. நான் சாரியில் பண்ணாலும் கமெண்ட்ஸ் கேவலமாக தான் பேசுவாங்க, ஜீன்ஸில் போட்டாலும் கேவலமாக தான் பேசுவாங்க. நம்ம நார்மலாக ஒரு கட்சி விஷயமா போடுறோம், ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஐடி ஓப்பன் பண்ணி பாருங்களேன், அதர் கட்சிக்காரங்க தான் அந்த மாதிரி பேசுகிறாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு அது ஒரு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்றாங்க? இது நிறைய பர்சனலாகவும் போயிட்டு இருக்கு. இது மெயினாக ஒரு லேடிஸை வந்து டேமேஜ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி டேமேஜ் பண்ணுறாங்க. என்னையே என்ன வேணா பண்ணாலும் நான் அந்த விஷயத்துலேருந்து நான் ரிட்டர்ன் வரமாட்டேன்ற ஒரு பிடிவாதத்தில் இருக்கேன். நான் மக்களுக்கு நல்லது நடக்கணும், எல்லாமே எல்லாருக்கும் போய் சேரணும். டிவிகே அப்படின்ற ஒரு பிராண்டை பயன்படுத்தி நீங்கள் நிறைய ரீல்ஸ் போட்டு நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையாவா? எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? அவங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் அறிவு இருக்கா? அதே மாதிரி அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நான் இப்போ வந்து ஃபேம் ஆகலை. நான் டிக்டாக்லேயே 1 year இருந்தேன். சரி, இந்த ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். அவர் வந்து என்னோட ஐடி இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நம்மளோட கிரவுண்ட் ஒர்க் வந்து ஆல்ரெடி அதிகமாக அதில் இருக்கு. சினிமா தற்கொலை, சினிமா பைத்தியம், இதெல்லாம் வந்து 2026 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் காணாமல் போயிடுவீங்க. இது நான் பண்ணுறதுனால நான் பைத்தியம்னா, அதை நீ பார்க்கறதுனால நீ பெரும் பைத்தியம். ஆனால் உங்களோட இந்த காஸ்டியூம் எல்லாம் பார்த்துட்டு யார் இவங்க கரகாட்டக்காரி மாதிரியே இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்கல்ல. நீ அப்படி கூட வச்சுக்கோப்பா, நான் கரகாட்டிக்காரி தான். சினிமால இருந்து அரசியலுக்கு வர எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான். சினிமால இருந்து வரவங்க யாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. ஆனா எங்க தளபதி அண்ணா தளபதியா வருவாரு. வணக்கம். வணக்கம். டிவிக்கில நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போட்டுட்டே இருக்கீங்க. அதெல்லாமே பயங்கரமா வைரல் ஆகுது. எப்படி நீங்க டிவிக்கில நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்போ தோணுச்சு உங்களுக்கு? மக்களோட மக்களா போயிட்டு நான் நிறைய செய்யணும், மக்களுக்காக சில விஷயம் நான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் தாட். டிவிக்கில ஒரு தூணா இருக்கணும். மக்களுக்காக அவர் வந்துட்டாரு, அப்ப நான் அவரோட தொண்டை நான் வரலனே அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன் டிவிக்கில. உங்களுக்கு எப்படி இந்த அரசியல் ஆர்வம் வந்துச்சு? உங்களோட ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க. நம்ம வந்து அரசியலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எப்போ தோணுச்சு உங்களுக்கு? தோணல. இன்னொரு உண்மை ஒன்று சொல்லிக்கணும். என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் இருக்காங்க காங்கிரஸ்ல. அப்படியா? ஆமா. அச்சோ. அவர் மாவட்ட செயலாளர். ஆனா இப்ப நான் டிவிக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் அவர் எனக்கு கொடுக்குறாரு. சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க, நான் இதுல இருக்க நீ இதுல தான் இருக்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணணுங்களா? அப்படிலாம் இல்ல, நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஃபுல் சப்போர்ட். அதனால நான் இன்னும் ஆர்வமா இல்ல இறங்கிட்டேன். எங்களுக்குள்ளேயே ஒரு எப்படின்னா இந்த கொடி படத்துல வரும்ல, கத்தியில குத்துவாங்க திரிஷா, நான் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சீன் நம்ம பண்ணணும், ஏன்னா அவர் ஆப்போசிட் கட்சி, நான் ஆப்போசிட் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு காமெடி எல்லாம் பண்ணுவோம். மெயினா டிவி கேட்க வந்து நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்ப இருக்க ஒரு சின்ன விஷயம் என்னால வந்து ஹெல்ப் பண்ண முடியல, ஆனா அண்ணா பண்ற விஷயத்த வச்சு நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஃபர்ஸ்ட் நீங்க டிவிக்கில ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னதுமே ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி வேற ஒரு கட்சியில இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னாரு? ஆப்வியஸா அவர் வந்து நம்ம கட்சிக்கு வாங்க அப்படின்னு தான் இன்வைட் பண்ணிருப்பாரு. அவரோட ரியாக்ஷன் எப்படின்னு இருந்துச்சுன்னா, நான் எது சொன்னாலும் எனக்கு அந்த ஃபுல் சப்போர்ட் அங்க இருக்கு. அதே மாதிரி 200 கோடி விட்டு ஒரு மனுஷன் வந்து மக்களுக்காக செய்யணும்னு வராரு. நான்லாம் என்ன, அவர் கட்சியில அவர் பார்த்துக்கிட்டோம், நான் டிவி கேட்க அண்ணன் கூட போய் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் இறங்கிட்டேன். சின்னதா ஒரு பாயிண்ட்ல கூட கன்வின்ஸ் பண்ணலையா உங்களை? அது சொன்னேன், நான் வந்து ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் எனக்கு இருக்கு. அண்ட் விஜய் அண்ணனும் அதுக்காக தான் இப்ப வராருல. அப்போ அதனால இவங்க 2 பேருக்கு சிங்க் ஆயிடும்னு நினைச்சு அவர் எதுவுமே நீ கூப்பிடலையே என்னன்னு தெரியல. அங்க கொஞ்சம் ஹெல்பிங் மைண்ட் கம்மியும் அங்கேயும் இருக்கு, ஆனா என்னை விட கொஞ்சம் கம்மி தான் அவருக்கு. நீங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்க, அந்த ரீல்ஸ் கீழே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நாங்க பாக்குறோம். அதெல்லாம் பார்க்கும்போது சரி, எனக்கே ஏன்டா அவங்க என்னடா பாவம் பண்ணாங்க, ஏன்டா அவங்களை அப்படி திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கே தோணுது. உங்களுக்கு அது பர்சனலா எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுது அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது? ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம என்னடா பண்றோம், எங்கெங்கயோ எப்படியோ ரீல்ஸ் போடுறவங்களுக்குலாம் அங்க போய் கமெண்ட்ஸ்ல பார்த்தா அப்படியே கொட்டுறானுங்க, அப்படியே அருவியா கொட்டுறாங்க. நம்ம நார்மலா ஒரு கட்சி விஷயமா போடுறோம், ஆனா இந்த அளவுக்கு கேவலமா பேசுறாங்க. ஆனா நீங்க அந்த ஐடி ஓபன் பண்ணி பாருங்களேன், அதர் கட்சிக்காரங்க தான் அந்த மாதிரி பேசுறாங்க. சோ அப்ப பார்க்கும்போது இன்னொரு ஒரு விஷயம்னா, நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தோணுது. யார் ஒருத்தன் வளர்றானோ அவனுக்கு அவ்வளவு எதிரிங்க வருவாங்க. சோ அதே மாதிரி எனக்கு சோஷியல் மீடியாலையும் சரி, என்னை சுத்தியும் சரி, வேற லெவல்ல எதிரிங்க வந்துட்டே இருக்காங்க. ஆனா தட்டி விட்டு போயிட்டே இருக்கேன். உங்களை ரொம்ப பாதிச்ச
நெகட்டிவ் கமெண்ட்னா என்ன சொல்வீங்க? நான் சாரியில் பண்ணாலும் கமெண்ட்ஸ் கேவலமாக தான் பேசுகிறாங்க, ஜீன்ஸில் போட்டாலும் கேவலமாக தான் பேசுகிறாங்க. அது எங்களோட வடை. என்னை வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீ மேக்கப் போட்டுட்டு பண்ணுற ஒரு அரசியலில் வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, என்னோட ப்ரொஃபஷனல் அது என்னோட ஐடியில் நான் தேவி மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வச்சுருக்கேன். ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க ப்ரொஃபஷனல் கோடு. எனக்கு அதே மாதிரி நான் மேக்கப் போட்டால் தான் இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றது தெரியும். மேக்கப்னா அந்த பிரைடுக்கு போகிற மாதிரி பட்டி டிங்கரிலாம் போடுற அந்த மேக்கப்ல நார்மலாக ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் ஒரு கேவலமாக பேசுகிறாங்க, நிறைய அசிங்கமாக பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சில கமெண்ட் பார்ப்பேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம், அவ்வளோதான். இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏன்னா இந்த அரசியல் களத்துக்குள்ள வந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? நல்லது பண்ண வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் அதை யோசிக்கிறது தப்பு. என்னையே என்ன வேணா பண்ணாலும் நான் அந்த விஷயத்துல இருந்து நான் ரிட்டர்ன் வர மாட்டேன்ற ஒரு பிடிவாதத்துல இருக்கேன். நான் மக்களுக்கு நல்லது நடக்கணும், எல்லாமே எல்லாருக்கும் போய் சேரணும். அண்ணன் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே அளவுக்கு நானும் இருக்கேன். அடுத்ததா சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு உங்களோட ரிப்ளைக்காக தான் நான் வெயிட் பண்றேன். கண்டிப்பா. அதுல சில பாசிட்டிவும் இருக்குக்கா. இந்த வேலு நாச்சியார் மாதிரி ஒரு வீர தமிழச்சியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நார்மலாவே நான் ஒரு போல்டான ஒரு பர்சன் தான். ஓகே. எதுக்கு போல்டா இருக்கணுமோ அதுக்கு இருப்பேன், எதுக்கு இறங்கணுமோ அதுக்கு இருப்பேன். பட் ஆனா அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாசிட்டிவ் கமெண்ட் கேட்கும்போதுலாம் நெகட்டிவ் கமெண்ட்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க லைஃப்ல போல்டா எடுத்த ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? ஏதாவது ஒரு டஃப்பான சிச்சுவேஷனை போல்டா ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க இல்லையா? அப்படி ஏதாவது டிவிக்குள்ள ஜாயின் பண்ணது. ஓ. ஏன்னா என்னை சுத்தி இருக்கு. நான் இப்ப வெளியே வந்ததே ஒரு பெரிய டஃப். திமுக, அதிமுக இவங்க எல்லாமே நம்ம சரௌண்டிங்ல இருக்காங்க, எல்லாருமே எனக்கு தெரியும். எல்லாமே நான் இப்ப வெளியே வந்ததே எல்லாருக்குமே ஒரு கோபம் என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு வெறுப்பு நம்ம மேல காட்டுறாங்க. நான் வெளியே அதுல வந்ததே நான் பெரிய ஒரு டஃப்னா டஃப், அந்த அளவுக்கு டஃப் தான். போராடி வந்திருக்கீங்க போலயே. கண்டிப்பா. இன்ன வரைக்கும் எனக்கு அது ஒரு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு யார் யாரை பிடிக்குதோ அந்த இதுலதான் ஜாயின் பண்ணுவாங்க. நான் இதுல வரைக்கும் எந்த இதுலயுமே நான் இல்ல. அப்படின்னு இருக்கும் போது எதுக்கு இந்த ப்ராப்ளம் தெரியல. டிஎம்கே, ஏடிஎம்கே இப்படி சுத்தி இருக்கு, நடுவுல நான் இருக்கேன். இப்ப நான் இதுல வந்ததுனால எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை. என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்றாங்க? அதை நான் எப்படி சொல்றது, இது நிறைய பர்சனலாவும் போயிட்டு இருக்கு. இது சில பேர் காதால கேட்கறது, நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய மதிப்பு வந்துட போகுதுன்ற மாதிரி நம்ம நேம் டேமேஜ் பண்ற ஒரு விஷயம். மெயினா ஒரு லேடிஸை வந்து டேமேஜ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி டேமேஜ் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நான் முடியாது, நான் டிவிக்கே தான். நீ என்னன்னா பண்ண டிவிக்கே அப்படின்ற ஒரு பிராண்டை பயன்படுத்தி நீங்க நிறைய ரீல்ஸ் போட்டு நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. உண்மையாவா? எவ்வளவு சம்பாதிச்சீங்க? அவங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் அறிவு இருக்கா? ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு என்ன கேஷ் வரும்? இன்ஸ்டாகிராம்ல காசு வருமா? கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நான் இப்ப வந்து ஃபேம் ஆகுறதுல நான் டிக்டாக்லயே 1 year இருந்தவன். அதே மாதிரி நான் இந்த இன்ஸ்டாகிராம் நம்பிலாம் நான் கிடையாது. நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், சாரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், பியூட்டி ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், சொந்தமா காஃபி ஷாப் வச்சிருக்கோம். ஸோ இத்தனை பிசினஸ் நம்ம கிட்ட இருக்கு. நான் இந்த வீடியோ போட்டு நான் ஏன் காசு சம்பாதிக்கணும்? இது எல்லாமே இந்த கட்சிக்கு உள்ள வரதுக்கு முன்னாடி நான் எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. இப்ப நான் கட்சிக்கு வந்திருக்கேன். நார்மலா இதுக்கு முன்னாடி நம்ம ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம், மேக்கப் வீடியோ போட்டிருப்பேன். இப்ப நான் கட்சியில இருக்கேன், நான் பண்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், அதனால நான் இதுல போடுறேன். மத்தபடி இதுல எல்லாம் காசுலாம் வராது. நீங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்காக எங்க தலைவரை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதான் சொல்லிட்டேனே, நான் வந்து டிக்டாக்ல 1 year இருந்தவ, அதனால எனக்கு ட்ரெண்ட் ஒன்றும் புதுசு கிடையாது. சரி, இந்த ரீல்ஸ் பண்றதெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். அவர் வந்து என்னோட ஐடி இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நம்மளோட கிரவுண்ட் ஒர்க் வந்து ஆல்ரெடி அதிகமா அதுல இருக்கு. இந்த 1 year தான் ஆகுது. 1 yearலயும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டா? லேடிஸால என்னால முடிஞ்ச எல்லாம், ஒரு ஓட்டர் ஐடியில நேம் இதுல இருந்தும் சரி, பொங்கல் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, அந்த ஃபுட்டு ப்ரொவைட் பண்ற எல்லாத்துலயுமே என்னோட ஹார்ட் ஒர்க் அங்க இருக்கு. பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்திருந்தாங்கன்னா இந்த வார்த்தை விட்டுருக்க மாட்டாங்க. நீங்க என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களுக்கு இந்த டிவிக்கே கூட கை சேர்ந்து? ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணோம். அதுல வந்து என் சார்பா மீன்ஸ் என் டீம்ல இருக்க மகளிர் அணி சார்பா எல்லாம் சேர்ந்து ரேஷன் கடையில கூட அதை கொடுக்கல. அரிசி, பருப்பு, வெல்லம், கரும்பு, ஒரு கிஃப்ட் பாக்ஸ், நெய், முந்திரி, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் போட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸோட நாங்க தளபதி சார்பா அதை வந்து ப்ரொவைட் பண்ணோம். கரும்பு இது எல்லாமே சேர்த்து. ஆனா ரேஷன் கடையில வந்து புடவை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, வேஷ்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கரும்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அரிசி, சக்கரை போல. இது 5மே அரிசியும் சக்கரை மட்டும் தான் கொடுத்தாங்க. கரும்பு கொடுக்கல, வேஷ்டி கொடுக்கல, சேலை கொடுக்கல. ஏன்னா எங்க அம்மாக்கு ஏமான்னு கேட்டா எல்லாருக்குமே தானேம்மா அவங்களுக்கு கவுண்டிங் பண்ணி தான்மா அனுப்பியிருப்பாங்கன்னு சொன்னதுக்கு, இல்லம்மா கேட்டா இல்ல காலி ஆயிடுச்சுன்றாங்க. அதெல்லாம் இப்ப எங்க போகும்? இப்போ கவர்மெண்ட்ல இந்த ரேஷன் கடைக்கு இவ்வளவு கவுண்டிங் சொல்லிதான் வந்திருக்கோம். அப்ப அதெல்லாம் யாரு பண்றது தெரியல. நம்ம கவர்மெண்ட் மேல தப்பு சொல்றதா இல்ல அந்த ரேஷன் கடையில உட்காரவங்களை தப்பு சொல்றதான்னு தெரியல. சோ எங்க சார்பா எல்லாரும்
சந்தோஷப்பட்டாங்க. ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம பண்ணோம், ஆனா அதுக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி. எப்பவுமே நம்மளோட ஃபீல்டை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதையே கொஞ்சம் ஃபன்னா கலாய்ச்சி நீங்கள் மேக்கப் பண்ணுறதெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு 10 பேருக்கு வந்து இந்த டிவி கீழே மேக்கப் போட்டுட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கலாய்க்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது கீழே ஒரு கமெண்ட் நானும் பண்ணியிருக்கேன். எனக்கும் அந்த ஆசை இருக்கு. யாருக்குன்னா ஃப்ரீயா வந்து மேக்கப் கத்துக்கணும் அப்படி ஆசை இருந்துச்சுன்னா என்னோட நம்பர் என்னோட இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன். மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான், நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா கஷ்டப்படுறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். என்னால இப்போதைக்கு எந்த கேஷ் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனா என்னோட ப்ரொஃபஷனல் எனக்கு கை கொடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பா அது உங்களுக்கும் கை கொடுக்கும். இது கத்துக்கிட்டாங்கன்னா வீட்டு சைடுல ஒரு 2000-3000 ரூபாய் கூட சம்பாதிப்பாங்க. அதுக்கான ஹெல்ப் நான் பண்றேன். யாரா இருந்தாலும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணட்டும். நீங்க நிறைய இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரீல்ஸ் தற்குறி, சினிமா பைத்தியம் இதெல்லாம் வந்து 2026 வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் காணாம போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுறாங்க. இது நான் பண்றதுனால நான் பைத்தியம்னா, அதை நீ பாக்குறதுனால நீ பெரும் பைத்தியம். 2026ல பாருங்க, நாங்க வருவோம், வந்ததுக்கு அப்புறம் பாப்பீங்க. இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாராலையும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த டிவிகேல இருக்கிற விஜய் சார் கூட வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பாக்குறாரு, ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் தான் பாக்குறாரு அப்படின்ற மாதிரி. ஆக மொத்தம் இந்த ஆன்லைன்ல தான் கட்சி நடந்துகிட்டு இருக்கு. யாரும் வந்து அரசியல்ல இறங்கி வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலேயே இல்ல போல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல தான் நீங்க கட்சி நடத்திட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே கட்சியில ஆரம்பிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா எங்க தளபதி ஆரம்பிச்சாரு. மாநாட்டுல நடத்த மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா பிரம்மாண்டத்துக்கு மேல மாநாடு வந்து நடந்துச்சு. இது மாதிரி வெளியே வரமாட்டாரு அவரு அப்படின்னு சொன்னாங்க. வெளியும் வந்து பரந்தூர் மக்களுக்கான ஒரு விஷயமும் கிடைச்சது. பிரஸ் மீட் எப்ப கொடுப்பாரு? நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்களோ, மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்களோ, அதுக்கேத்த டபுள் அண்ட் ட்ரிபிள் மடங்கு அண்ணாவும் பிரஸ் மீட்காக ஆர்வமா தான் இருக்காங்க. அதுக்கேத்த நேரமும் காலமும் வந்து இன்னும் சரியா வந்து களத்துல வந்து அமையல. ஆனா கண்டிப்பா அண்ணா பிரஸ் மீட் உங்களுக்கு சலிக்காத அளவுக்கு அண்ணா கொடுப்பாருன்ற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி இத்தனை வருஷமா அந்த கட்சியில இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பிரஸ் மீட் கேட்டாலே எந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸும் எப்ப அது கிடைக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. நாங்க இந்த அரசியலுக்கு வந்து இப்பதான் 1 year கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ அதுக்கான நேரமும் காலமும் வரும். கண்டிப்பா உங்களுக்கான பிரஸ் மீட்டுக்கு நிறைய பேருக்கு அதுக்கான விஷயம் கிடைக்கும். ஆனா உங்களோட இந்த காஸ்டியூம் எல்லாம் பார்த்துட்டு யாரு இவங்க கரகாட்டக்காரி மாதிரியே இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் என்ன ரிப்ளை கொடுப்பீங்க? நீ அப்படியே கூட வச்சுக்கோப்பா, நான் கரகாட்டிக்காரி தான், ஆனா நான் கரகாட்டக்காரி இல்ல, ஒப்பனை கலைஞர். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் இப்படிதான் இருப்பேன். சோ என்னோட ப்ரொஃபஷனல் அதுதான். நான் அப்படிதான் இருக்க முடியும். சரி, ஒரு சத்தியம் மட்டும் பண்ணணும். இது வரைக்கும் எந்த ஓட்டுக்கும் நீங்க காசு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சத்தியமா நான் காசு வாங்கல. ஏன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, இவ்வளவு நாளா காசுக்காக ஓட்டு போட்டுட்டு இப்ப ஏன் திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லி. என்ன காசு வாங்கிருக்கீங்களா? இல்ல அம்மா சத்தியமா நான் காசு வாங்கல. எங்க வீட்டுல யாருமே வாங்கல. அம்மாவும் வாங்கல, எங்க 2 அண்ணன்களும் வாங்கல. ஏன்னா அம்மா வந்து ஏடிஎம்கேல கிடையாது. ஆனா வந்து அப்பா இல்லாதனால மாமா ஏடிஎம்கே. சோ அந்த ஒரு ஒர்க் அம்மா ஓட்டுல ஒர்க்னு சொல்லி அம்மாக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. அண்ணன் வந்து காங்கிரஸ்ல இருக்கான். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்குலாம் காசு வரும். அப்ப நம்மளுக்கு ஓட்டு இல்லையே, நம்மளுக்கு ஏன் காசு தரலாங்க? எனக்கு ஓட்டு இல்லாத டைம்ல நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஏன் வராதுன்னா, இன்னும் இந்த கட்சிக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து காங்கிரஸ் இருக்கு இந்த வீட்டுல, இவங்க எப்படி காங்கிரஸ்க்கு தான் போடுவாங்கன்ட்டு ஏடிஎம்கே கட்சிக்காரங்க கொடுக்க மாட்டாங்க. டிஎம்கே காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க ஏடிஎம்கே காரங்க இவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க போல. அதனால எங்களுக்கு காசு வரல. அதனாலதான் அதுக்கான அமௌண்ட் நான் பண்ணிருக்கேன். சத்தியமா நான் காசு வாங்கல அப்படின்ட்டு. வாங்கினேன்னு சொல்லலாம், வாங்கினது இல்லை. இந்த டிவிகேல பண்றவங்க எல்லாரும் பார்த்துட்டு இவங்க எல்லாரும் ஒரு ஆர்வ கோளாறுல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வெறும் பில்டப் தான், சமூக பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இது வரைக்கும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதானே பறந்துட்டு இருக்கோம். பரந்தூர்ல நடந்த விஷயத்துக்கும் நாங்க தான் குரல் கொடுத்தோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் கொடுப்போம். கண்டிப்பா நாங்க எல்லாருமே சேர்ந்து கொடுப்போம். சினிமால இருந்து அரசியலுக்கு வர எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான். சினிமால இருந்து வரவங்க யாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் சார் இருக்காங்க. அவங்களும் வந்து சினிமால இருந்து வந்து அரசியல்ல வந்து ஈடுபட்டாங்க. சோ அவர் பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா வந்து நின்னாங்க. போட்டியிடும் போது எதிர்கட்சியா வந்து நின்று இருக்காரு. அவருக்கு எந்த அளவுக்கு அந்த டைம்ல வந்து இந்த ரசிகர் மன்றம் அந்த ஒரு சப்போர்ட் இருந்துச்சோ, இப்ப என்னன்னா நம்ம தளபதி அண்ணனுக்கு ரசிகர் மன்றம்லயும் சரி, இப்ப களத்துல இறங்கி இந்த மாவட்ட செயலர் அவங்க ஒரு இத்தனை வருஷமா ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இருக்கு. அதுலயும் அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா எம்ஜிஆரா ஆக முடியாது. ஆனா எங்க தளபதி அண்ணா தளபதியா வருவாரு. அரசியல் களத்துல உங்களோட எய்ம் தான் என்ன? என்னோட குறிக்கோள் பாத்தீங்கன்னா, மக்களுக்கு எல்லாம் போய் சேரணும். இந்த ஒரே வேர்ட்ல இந்த எல்லா விஷயமும் முடிஞ்சிடும். எல்லாமே எல்லாருக்கும் போய் சேரணும். அண்ணனோட
ஆணையின்படி நாங்க எல்லாருமே நடந்துப்போம். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த டிவிக்கில் வந்து நிறைய இளம் பெண்கள் உள்ள வராங்க. இப்போ இந்த சொசைட்டி பார்க்கும்போது எவ்வளோ பயம் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பெண்களுக்கு சேஃப்டியே இல்லாத மாதிரி மாறிட்டு வந்துட்டு இருக்கு. தினமும் ஒரு 4-5 ஹராஸ்மெண்ட் நியூஸாவது நம்ம பார்க்குறோம். ட்ரெயினில் போகும்போது பெண்களை அப்யூஸ் பண்ணுறாங்க, பஸ்ஸில் போகும்போது பெண்களை அப்யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆட்டோ டிரைவர் அப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி டெய்லியும் நம்ம இவ்வளோ நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இப்போ இருக்கிற கட்சி அதெல்லாம் பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து கொடுக்காம தவற விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அது உண்மைதான். ஏன்னா சேஃப்டின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுவே அவங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு, அவங்க வீட்டு லேடிஸ்க்கு இது நடந்துருச்சுன்னா அந்த வருத்தமும் வலியும் தெரியும். இது யாரோ தானே, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கல. இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயத்திலையும் எடுக்கல அவங்க. ஏன் எடுக்கலன்னா அது அவங்க டீம் ஆளா என்ன விஷயம் அது அவங்களுக்கு தான் தெரியும். அதனாலே இதுவே ஆப்போசிட் டீம்னா எப்பயும் அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல. அப்ப ஏன் இது நடக்கல? அப்ப அவங்க உங்க ஆளுன்றதால நடக்கலையா? இப்ப மக்களோட கொஸ்டின் அதுவா தான் இருக்கும். ஏங்க, ஏன்னா அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு அவங்க யாருன்ட்டு. அப்ப அவங்க வந்து கரெக்டா இல்ல. டிவிக்கில் மட்டும்தான் 2 பெண் ஆளுமைகள்ல வந்து கொள்கை தலைவர்களா வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எந்த கட்சியிலுமே இந்த அளவுக்கு யாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தது இல்ல. எங்க இதுல பாத்தீங்கன்னா டிவிக்கேல லேடிஸ்க்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். நாங்க நார்மலா ஒரு மீட்டிங் போனா கூட எங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அங்க இருக்கும். ஒரு விஷயம் பண்ண கூட ஃபர்ஸ்ட் எங்களை தான் பண்ண சொல்லுவாங்க. ஒரு பூ போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு மாலை போடுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. லேடிஸ்க்கு முக்கியத்துவம் தான் இந்த டிவிக்கேல. அதெல்லாம் தாண்டி இப்ப தேனியில ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம், பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற பெண் ஒருவருக்கு வந்து அந்த கட்சியில இருக்கிற எல்லாருமே அவங்கள ரொம்ப டம்ப் பண்றாங்க, அவங்கள ரொம்ப அசிங்கமா பேசி அவங்க மேல தப்பான ஒரு புகாரெல்லாம் சொல்லி அவங்கள கட்சியில எந்த இதை போஸ்டிங்கும் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே சில பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு ஃபேவர் ஆனவங்கள மேல உயர்த்த ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கா டிவிக்கேல பொதுவா? கண்டிப்பா அது மாதிரி கிடையாது. இவங்க எந்த ரீசனுக்காக அப்படி பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. நானும் அந்த வீடியோஸ் பார்த்தேன். நீங்க இந்த கட்சியில இப்ப இந்த மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்களே, யாருக்குமே புதுசா வந்தவங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல. அந்த ஃபீல்ட்ல ரொம்ப வருஷமா இருந்து களத்துல இறங்கி பண்ணிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்தவங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல. அதை நான் அடிச்சு சொல்லுவேன். அவங்களுக்குள்ள ஏதோ போயிட்டு இருக்கு, அது மட்டும் தெரியுது. ஆனா நம்ம டிவிக்கேல அது வாய்ப்பே இல்லை. இப்போ நிறைய டிவிக்கேல வந்து நிறைய இளம் பெண்களை பார்க்க முடியுது. நிறைய பெண்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அரசியலையும் சரி, அதிகாரத்திலயும் சரி, ஜென்ஸுக்கு ஈக்குவலா லேடிஸும் இருக்கணும்ட்டு எங்க தளபதி அண்ணா முடிவு எடுத்தாரு. அதுக்கான ஒரு பரிசு தான் வந்து லேடிஸ்க்கு வந்து மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பார்த்து நிறைய நான் வந்து டிவிகே சார்பா வந்து சில விஷயம் வந்து ஓப்பனா பேசுறேன், செய்யற தப்ப வந்து சொல்றேன். இதை பார்த்தே நிறைய லேடிஸ் உங்களை பார்த்தா எனக்கு வந்து எனக்கும் வந்து கட்சியில செய்யணும்னு ஆசையா இருக்கு, நீங்க எனக்கு ஒரு ரோல் மாடல் இப்படிலாம் சொல்லும் போது அப்ப நம்ம இன்னும் ஸ்டார்ட் அப்பே பண்ணல. இப்பதான் 1% தான் மக்களுக்காக பண்ணணும் இறங்கியிருக்கோம். இன்னும் 100% இறங்கணும்னா எல்லா லேடிஸும் இப்ப டிவிக்கேல தான் இருப்பாங்க. கரெக்டா? அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எல்லா லேடிஸும் இப்ப வராங்க. நம்ம பண்ற நல்ல விஷயத்த பார்த்து நம்மள இன்ஸ்பயரா எடுத்துக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி ரீல்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதுலாம் நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கும். என்னன்னா நார்மலா நம்ம இருக்கும் போதே என்னன்னா ஏதோ ஒரு பேர். ஆனா இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு எல்லாரும் சொல்றாங்க டிவிக்கு அக்கா, எங்க பார்த்தாலும் அக்கா இந்த துண்டு தாங்க உங்களுக்கு அடையாளம். நான் துண்டை போட்டு போலன்னா அவங்க இருந்தா கூட அவங்க கழுத்துல இருந்து அந்த துண்டை எடுத்து எனக்கு போடுறாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. டிவிக்கு அக்கான்ற போது ஒரு நல்ல ஒரு பேரை சம்பாரிச்சிருக்கோம்பா அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம். டிவிக்கில ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே நம்ம சூஸ் பண்ணி இருக்கிறது கரெக்டான ஒரு கட்சி தான்ப்பா அப்படின்னு சொல்லி எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு? கட்சி நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி தளபதி அறிவிச்சதுல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுல எது உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு? நீங்க சொன்னதே ஒரு பாயிண்ட் தப்பு. அவர் கட்சிக்கு வந்துட்டு தான் இதை சொல்லல. ஒரு 6 இயர்ஸா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. எங்க சைட்லயே எடுத்துக்கலாம். எங்க சைட்ல பாத்தீங்கன்னா பாலமுருகன் அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க. நம்மளால ஒருத்தங்களுக்கு சாப்பாடு போடுறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு 1 வீக் நம்மளால போட முடியுமா? ஆனா 6 வருஷமா எங்க பாலமுருகன் அண்ணான்றவங்க ஃப்ரீ உணவகம், மார்னிங்ல பயலகம், குழந்தைங்களுக்கு ரொட்டி பால் திட்டம் சொல்லிட்டு நம்மளால அது வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி இருக்க கட்சியும் கூட இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணதில்லை. கட்சிக்கு வரதுக்கு முன்னாடியிலே 6 வருஷமா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாம் பார்க்கும் போது வராமலே இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க. அப்ப வந்ததுக்கு அப்புறம் எங்க ஏரியால எல்லாருக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. அதனால நான் போயிட்டு இன்னும் நான் ஆர்வமா இறங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க உங்களை பார்த்ததுல. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஓகே.